வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற எனதருமை ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பாக ஆங்கில இலக்கணம் நடத்தி வருகிறோம். நேற்றைய தின வகுப்புகளில் நன்றாக கவனித்திருப்பீர்கள். இன்றைக்கு சிம்பிள் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், ப்ரிபோசிஷன், மாடல்ஸ் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம். முதலில் சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். A simple sentence consists of only one finite verb. A simple sentence consists of only one finite verb. A compound sentence has two main classes combined by a coordinating conjunction. A complex sentence has one main class and one or more subordinate classes. These are the differences. Simple அப்படின்னா only one finite verb தான் இருக்கும். காம்பவுண்ட் அப்படின்னாக்க டூ மெயின் கிளாஸஸ் இருக்கும், கம்பைன் பை அ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கும். அதே காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஒன் மெயின் கிளாஸ் இருக்கும் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் அப்படின்னாக்க ஹீ இஸ் டூ புவர் டு பை அ சைக்கிள். டூ அப்படிங்கிறத வச்சு இருக்கும். அது ஹீ இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள். ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப். ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப் அப்படிங்கிறது சிம்பிள். இதுவே வந்து காம்பவுண்டில் எழுதுகிறப்ப எப்படி எழுதியிருப்பாங்க, இதே சென்டென்ஸை ஹீ இஸ் வெரி புவர் அண்ட் ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள் அப்படின்னு எழுதுவோம். அப்போ வெரி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம், அண்டு போடுறோம். இந்த கன்ஜெக்ஷன் வந்து இங்கே வந்து அண்டு போடுறோம். அதனால் ஹீ இஸ் வெரி புவர் அண்ட் ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள். அதே வந்து த சில்ட்ரன் சா த டீச்சர் அண்ட் தென் ஸ்டுட் அப் அப்படின்னு எழுதுகிறோம். இங்கேயும் அண்டு போடுறோம். இந்த அண்டு போட்டால் அது காம்பவுண்ட் ஆகிடும். இதே வந்து காம்ப்ளெக்ஸில் எழுதுகிறப்ப இதே அந்த அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் எழுதுகிறப்ப ஹீ இஸ் ஸோ புவர் தட் ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள் அப்படின்னு எழுதணும். ஹீ இஸ் ஸோ புவர் அப்படின்னு எழுதணும். தட் ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள். அடுத்தது அதே வந்து ஆஸ் சூன் அஸ் த சில்ட்ரன் சா த டீச்சர் தே ஸ்டுட் அப். இப்போ தேர்வில் எப்படி கேட்கலான்னாக்கா, இதில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொடுத்துட்டு இந்த அண்டு போடணுமா அப்படின்னு, அது காம்பவுண்டாக இருந்தால் அண்டு போடணும். அதுவே காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஸோ புவர் அப்படின்னு போடணும், ஸோ போடணும், தட்டு போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ் சூனஸ் வச்சு எழுதினாலும் அது வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனில் ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் அ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் எ நவுன் ஆர் எ ப்ரொனவுன் டு ஷோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட்ஸ். இது வந்து இட்ஸ் அ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் எ நவுன் ஆர் எ ப்ரொனவுன் டு ஷோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு த அதர் வேர்ட்ஸ். மற்ற வார்த்தைகளுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிற நேரத்தில் என்ன பண்ணணும், அப்போ என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை குறிக்குது, நேரத்தை குறிக்குதுன்னா இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டூரிங். இதுதான் வந்து அந்த ப்ரிப்போசிஷன்ஸ், அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, சி வாஸ் ஸ்டடியிங் டேஸ் த மார்னிங் அப்படின்னு இருக்குது. மார்னிங் டயத்தை குறிக்குது, அதனால் இன் த மார்னிங் அப்படின்னு போடணும், இன் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ வாஸ் பார்ன் டேஸ் த 9th March, 9ஆம் தேதி பிறந்தான். அப்போ பார்ன் ஆன் போடணும், பார்ன் ஆன். வி வில் ரீச் தேர் டேஸ் அட் 10 o'clock அப்படின்னு கொடுத்துருக்கான், அட் 10 o'clock அப்படின்னு போடணும். இதுதான் டயத்தை குறித்தா நம்ம என்ன போடணும்னா இன், ஆன், அட்டு, சின்ஸ் போடலாம், ஃபார் போடலாம், டூரிங்கும் போடலாம். அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், இடத்த குறிக்குது அப்படின்னாக்கா அப்போ என்ன செய்யணும், டு இண்டிகேட் த லொக்கேஷன் அப்படிங்கிறப்ப இன், ஆன், பெட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர் இது போல் வார்த்தைகளை நம்ம வந்து ப்ரிப்போசிஷனாக பயன்படுத்தணும். த டாக் இஸ் ஆன் த வால் அப்படின்னு போடணும். த டாக் இஸ் ஆன் த வால், சவுத்து மேலே நிற்குது. ஹீ லிவ்ஸ் இன் சென்னை அப்படின்னு போடணும். ஹீ லிவ்ஸ் இன் சென்னை. ஷீ லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ், அவனுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே அவள் இருக்கிறா. அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட், நகரக்கூடிய நிலை அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், டு, இன் டு, டுவோர்ஸ், த்ரூ என்ற ப்ரிப்போசிஷன்களை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, சி வென்ட் டு ஸ்கூல். இப்போ டூ வந்து டூ, அதை நோக்கி மூமெண்ட்டை குறிக்குது. த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன் டு த பூல், அதை வந்து அந்த ஸ்விம்மர் வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய அதில் வந்து குளத்தில் வந்து குதிச்சான். த டைகர் வாஸ் கம்மிங் என்ன, அப்போ இங்கே நம்ம டுவோர்ஸ் த மேன் அப்படின்னு விட்டு போயிருக்கு. த டைகர் வாஸ் கம்மிங் டுவோர்ஸ் த மேன், அவனை நோக்கி வருகிறது அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சின்ஸ் ஃபார்
இந்த சின்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டயத்தை குறிக்கிறப்ப நம்ம சின்ஸ் போடணும். ஃபார் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். சின்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா he has been studying since 6 AM 6 மணிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டயத்தை குறிக்கிறதுனால இங்கே நம்ம சின்ஸ் போடணும். ஃபார் எங்கே போடணும்? எஃப்ஓஆர் ஃபார் டியூரேஷன் ஆஃப் டைம், எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது இருந்துச்சுனாக்கா அப்போ ஃபார் போடணும். he has worked in this factory dash 10 years அப்படின்னாக்கா ஃபார் 10 years. இங்கே சின்ஸ் 10 yearsன்னு போடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே ஃபார் 10 years அப்படின்னு போடணும். அடுத்தது டியூரிங் இன் அப்படிங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். டியூரிங் இன் ஐஎன் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதுக்கு பார்த்தீங்கன்னா he will be visiting India during summer அப்படின்னு போடணும். சம்மர் அப்போ வந்து பர்டிகுலர் பீரியட் அதை குறிக்குது, அதனால தான் நம்ம வந்து இங்கே டியூரிங் போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்வீன் அமங், இந்த பெட்வீன் அப்படிங்கிறது பெரும்பாலும் ரெண்டை வந்து சொல்கிறப்ப குறிக்கணும் நம்ம. உதாரணமாக டெஃபினட்டாக இருக்கிறது இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது. த மேட்ச் வில் பி ஹெல்ட் பெட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இப்போ பாருங்கள், 2 நாடுகள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அண்டு வந்திருக்கு, அதனால் நம்ம வந்து அங்கே பெட்வீன் போடணும். பெட்வீன் வந்தால் அண்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அண்டு வந்தால் பெட்வீன் போடணும் கண்டிப்பாக. அடுத்து அமங் அப்படிங்கிறது அது அவைகளுக்கு இடையில் அப்படிங்கிறப்ப நாட் ஸ்பெஷலி மென்ஷன்ட் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. தே டிவைடட் த மணி அமங் தம்செல்ஸ், அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பணத்தை அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ பிரித்தாங்க, யார் யாருன்னு தெரியல. ஆனால் பெட்வீன் போடுறப்ப கரெக்டாக தெரிஞ்சு எந்த நாடு 2 நாடுகளா அப்படின்னு தெரிஞ்சு, அதனால் அங்கே பெட்வீன் போடணும், இங்கே வந்து அமங் போடணும். அடுத்தது ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ். இந்த ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அட்டுன்னு இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் வரும். லாஃப்டட், பிளான்டு டு, அட்டென்ட் டு, பிலீவ் இன், ஆஸ்க் ஃபார், அடுத்தது கேர் ஃபார், இது மாதிரிலாம் வந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிறது தான் ப்ரிப்போஷனல் வேர்ப்ஸ். அடுத்தது வந்து ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப், அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் வந்து பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஆம், ஈஸ், வாஸ், ஆர், வேர். இந்த ஆம் வந்து ஐக்கு பக்கத்தில் போடுற மாதிரி, ஐக்கு பக்கத்தில். ஈஸ் வந்தால் ஹீ, சி, அது மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸ், வாஸ். தே, யூ வந்தால் ஆர், வேர் அப்படி வரும். அப்புறம் டூ வேர்ப்ஸ். டூ வேர்ப்ஸில் என்னென்ன இருக்கும்? டஸ், டூ, டிட், இதெல்லாம் வந்துச்சுன்னா டூ வேர்ப்ஸ்னு பேர். அப்புறம் ஹேவ் வேர்ப் அப்படின்னு வரும். ஹேவ், ஹேஸ், ஹேட், இது 3 வந்து ஹேவ் வேர்ப்ஸ்னு பேர் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மாடல்ஸில் கேன் அப்படின்னாக்கா குட் அப்படின்னு மாறுது. மே அப்படின்னா மைட், ஷல் அப்படின்னாக்கா சுட், வில், வுட். செமி மாடல்ஸ்னாக்கா அப்படி இருப்ப நீடு, டேர், யூஸ் டு, ஆட் டு, இது மாதிரி இப்போ பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ராங் அப்ளிகேஷன், கண்டிப்பாக அப்படிங்கிறப்ப மஸ்ட்டு போடணும் இந்த மாடலில். யூ மஸ்ட் வாக் இன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட், இடதுகை பக்கம் தான் ரோட்டில் போகணும் இல்லைங்களா, அதனால் யூ மஸ்ட் வாக் இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு. அப்போ வந்து மஸ்ட்டு போடணும். மஸ்ட் நாட் அப்படின்னாக்கா போகக்கூடாது, கண்டிப்பாக போகக்கூடாது, ப்ரொஹிபிஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம், ஒன் வே. யூ மஸ்ட் நாட் டிரைவ் இன் ரைட் சைடு, இன் த ரைட் சைட் அப்படின்னு போட்டால் இப்போ யூ மஸ்ட் நாட் டிரைவ் இன் த ரைட் சைட். அடுத்தது கேன், சிஏஎன், கேன், எபிலிட்டி. இந்த எபிலிட்டி அப்படிங்கிறப்ப அவனால் முடியும். சி கேன் ரைட் த எக்ஸாமினேஷன் கிளியர்லி, சி கேன் ஸ்விம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து குட், சிஓயூஎல்டி, குட். எபிலிட்டி இந்த பாஸ்ட், அடுத்து பாசிபிலிட்டி அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அங்கே போடணும். இட் குட் ரெயின் டுமாரோ, நாளைக்கு பாசிபிலிட்டி இருந்தால் அப்போ இட் குட் ரெயின் அப்படின்னு போடணும். மே அப்படிங்கிறது பர்மிஷன், அது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். மே கமின் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. மே வந்து அப்போ வந்து பர்மிஷன் கேட்குறதுக்கு. மைட்னா பொலைட் பர்மிஷன், ரொம்பவும் தாழ்ந்து. ஐ மைட் கோ டு ஸ்கூல் ஆன் சண்டே ஃபார் ஸ்பெஷல் கிளாஸ், கண்டிப்பாக அந்த இது போகணும் அப்படிங்கிறது மாதிரி இருப்ப மைட் அப்படின்னு போடணும். அடுத்தது நீட் நாட், அது வந்து தேவையில்லை. லேக் ஆஃப் நெசசிட்டி, யூ நீட் நாட் வியர் யூனிஃபார்ம் டு டியூஷன் கிளாஸ், டியூஷன் கிளாஸ் வரப்போ யூனிஃபார்ம் போட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்ப நீட் நாட் அப்படின்னு போடணும். அடுத்தது ஷுட், ஆட் டு அப்படிங்கிறது எப்போ போடணும்? அட்வைஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் ஷுட் போடணும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீ வந்து டாக்டரை போய் பார்க்கணும், அட்வைஸ் சொல்கிறோம். யூ ஷுட் கன்சல்ட் ஏ டாக்டர், நீ ஒரு டாக்டரை பாரு. யூ ஷுட் கன்சல்ட் ஏ டாக்டர், அப்போ வந்து ஷுட்டு தான் போடணும். யூ கேன் கன்சல்ட்டுன்னு போடக்கூடாது. யூ மஸ்ட்டுங்கிறதும் தேவையில்லை, யூ ஷுட் அப்படின்னு போடணும். அடுத்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு வச்சுங்க. இப்போ வந்து எப்போ வந்து டூ போடணும், எப்போ வந்து டோன்ட்ஸ். அப்போ என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஃபில் வித் ஷுட்டு, மஸ்ட்டு, ஆட் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி யூஸ்
dash when something is compulsory அப்படின்னு வச்சுங்க. அப்போ ought to அப்படின்னு போடணும். we use ought to when something is compulsory. we use dash when something is the right thing to do. சரியான இதுக்கு அப்படின்னு சொன்னாக்க must போடணும். we use should when something is suggested. சில சஜஷன் சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து should போடணும். இந்த மூணுக்கு தான் டிஃப்ரென்ஸு. அப்போ ought to அப்படிங்கிறது எதுக்குனாக்கா சம்திங் இஸ் கம்பல்சரி அப்படிங்கிறது சம்திங் இஸ் கம்பல்சரிங்கிறப்ப அதை போடணும். அதே வந்து when something is the right thing-ஆக இருந்தால் அங்கே வந்து must போடணும். should எங்கே போடணும்னா when something is suggested சொல்கிறப்ப should போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து can, can't, could, couldn't, may, shouldn't, should இது மாதிரி இதுக்கெலாம் எங்கே எப்படி என்ன பயன்படுத்தணும். ஸ்டூடெண்ட்ஸ் dash be quiet when they write the examination. எக்ஸாம் எழுதுகிறப்ப என்ன செய்யணும்? should be quiet அமைதியாக இருக்கணும். you dash wear a coat during வார்மாக இருக்கிறப்ப வந்து கோட் அணியக்கூடாது. அப்போ போய் shouldn't போடக்கூடாது. shouldn't அப்படின்னு போடணும். should not. அடுத்து dash open the window திறக்கிறியா? could you open the window அப்படின்னு போடணும். dash I go to school yesterday because I was ill. என்னால் போக முடியல அப்படிங்கிறப்ப couldn't I go to school yesterday because I was ill அப்படின்னு போடணும். அடுத்து you dash drive fast. வேகமாக நீ ஓட்டக்கூடாது. அப்போ you should notன்னு போடணும். shouldn't அப்படின்னு போடணும். it is not safe. அதனால் you should not drive fast அப்படின்னு போடணும். அடுத்தது when she was 18 she dash run fast. அவன் 18 வயசாக இருந்தப்போ நல்லா வேகமாக ஓடினான். வேகமாக ஓட முடிஞ்சிச்சு. அப்போ she could run, COULD could run அப்படின்னு போடணும். சச்சின் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரிக்கெட். அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அப்போ he can bat well அப்படின்னு போடலாம். he can bat well. அப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகிறப்ப என்னென்ன யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நிறைய இருக்குது அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது முக்கியமாக வந்து என்ன பார்த்தோம் அதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீபோசிஷன் பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன வேர்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி 1-2 வினாக்கள் வருது. அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்ப் பார்த்தோம். அந்த ஆக்சிலரி வெர்ப்பில் என்னென்ன பயன்படுத்தணும். அதில் மஸ்ட்டு வரும் கண்டிப்பாக பார்த்துங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் செய்யக்கூடியது செய்யக்கூடாது அது மாதிரி இதில் வந்து அப்போ என்னென்ன போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால் வந்து நீங்கள் இன்றைய நடந்த இந்த பாடத்தையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே நான் போட்டோடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி உங்கள் விருப்ப குறியீடையும் போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்து விரும்புகிறீங்களா இல்லையாங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் தொடர்ந்து பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து அடிப்படையாக இலக்கணத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடிப்படையாக இன்னும் என்னென்ன இலக்கணம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டோம்னாவே கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம போயிடலாம் ஈஸியாக. அப்போ தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிறத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.